முன்னோடி, நம்மளுக்கு ஒரு உதாரணம். நம்ம வாழ்க்கையில நீங்க வந்து ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாரு தேவனை அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு நம்மளுக்கு வந்து இயேசு ஒரு உதாரணம். ஆமென், அல்லேலூயா. நம்மளுக்கு வந்து இந்த 11 சீசர்கள் ஒரு உதாரணம், பவுலோடு சேர்த்து 12 இவர்கள் ஒரு உதாரணம். அப்புறம் வேதம் நம்மளுக்கு ஒரு உதாரணம். ஆமா தானே? ஆனா ஆபிரகாமுக்கு யாரும் உதாரணம் இல்லை. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணும்போது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் தரும்போது, ஆபிரகாமுக்கு முன்பாக உதாரணமாய் இப்படி இரு ஆபிரகாம், இப்படி விசுவாசி ஆபிரகாம், இப்படி அறிக்கை செய்ய ஆபிரகாம், இப்படி காத்திரு ஆபிரகாம்னு சொல்லி கொடுக்க ஆபிரகாமுக்கு யாரும் இல்லை. ஆனா ஆபிரகாம் தேவனை நம்பி இருந்தார். எல்லாரும் கவனமா என்ன பாருங்க, தயவு செஞ்சு என்ன பாருங்க. அல்லேலூயா. நீங்க வந்து மனுஷனை பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கை ஒரு அளவு தான், ஒரு நிலை தான். ஆனா நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவ அவரோட வார்த்தையை நம்ம கவனிச்சோம்னா, நம்மளுக்குள்ள சந்தேகம் என்கிற அவிவிசுவாசம் ஒரு நாளும் நம்மளுக்குள்ள வராது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமை போல தேவனை விசுவாசிக்க வேண்டும். நம்ம தேவனை விசுவாசிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்மளுக்கு ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம், ஒரு கொடை, இல்ல ஒரு நம்பிக்கை, இல்ல உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு உறவு, ஒரு கட்டளை, ஒரு கவனம் அப்படின்னு எந்த இடத்துல எல்லாத்தையும் நீ கேட்டீங்கன்னா, விசுவாசத்தை தவிர வேற ஏதோ அடையாளம் நம்மளுக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம தேவன் கூட நிலைச்சு இருக்கிறோம். நம்ம தேவனோட பிள்ளைங்க, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிகிறோம், நம்ம தேவனுடைய சார்ந்து இருக்கிறோம், தேவனை நம்பி இருக்கிறோம்ன்றது உன்னோட விசுவாசத்தினுடைய அடையாளமா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. இன்னைக்கு நம்ம தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? நம்ம வாழ்க்கையில நன்மை நடந்தாலும் நன்மை நடக்கலனாலும் நீங்கள் தேவனை நம்பி இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்பினவர்கள் கைவிட்டாலும், நம்பினவர்கள் எதிர்த்து நின்றாலும், நன்மைகள் கிடைக்காமல் போனாலும் நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கணும். அதான் விசுவாசம். ஆபிரகாம் அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனா இருந்தான். வசனத்தை பார்ப்போம், ரோமர் 4ஆம் அதிகாரம். இன்னைக்கு விசுவாசத்தை பத்தி நான் பேசுறேன். நம்ம வாழ்க்கையில எதிர்பார்த்தது நடக்காம போனாலும், நம்ம வாழ்க்கையில வரும்போது நிறைவா வந்திருப்போம், சபைக்கு வரும்போது நிறைவா வந்திருப்போம். இன்னைக்கு சபையில இருந்து எல்லாமே இழந்து போனாலும் உன்னோட விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் கணக்கு போடுறாங்க. எப்படி கணக்கு போடுறாங்கன்னா, நான் சபைக்கு வரதுக்கு முன்ன 3 வீடு இருந்துச்சு, சபைக்கு வந்த பிறகு எனக்கு வீடே இல்லை, அதனால இங்க சம்திங் இந்த கடவுள்கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஆனால் நான் எங்க இருந்து வந்தனோ அங்கே போறேன், அங்க போனா 5 வீடு கிடைச்சிடும். கணக்கு போடுவாங்க. இங்கதான் பவரே இருக்கு. எங்க 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 கிடைக்குதோ அங்கதான் பவர் இருக்கு. நம்ம வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற இந்த பூமியில் உள்ள காரியங்கள் கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, மரிக்காத உயிர் உள்ள தேவன் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை எந்த காரியத்துக்கும் ஈடாக ஆக்காதீங்க, ஈடுபடுத்தாதீங்க. இதனாலதான் ஆண்டவர் அடையாளமா, இதனாலதான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், இதனாலதான் ஆண்டவர் சோதரிக்கிறேன். தட் இஸ் நம்ம செல்ஃபிஷ், சுயநலமா தேவனை தேடுறோம். நீங்க நானும் விசுவாசத்துல தேவனை தேடணும். ஆபிரகாமை போல தேவன் மேல விசுவாசமா இருக்கணும். தேவன் வாக்கு பண்ணி இருக்கலாம், தேவன் உங்களோட பேசி இருக்கலாம், தேவன் உங்களுக்கு வாக்கு தந்திருக்கலாம், தேவன் சொன்னதை உங்க வாழ்க்கையில செய்வேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனாலும்
செய்கிறாரோ செய்யலையோ, உங்களோட வேலை தேவனை நம்பி இருக்கிறது. நீ தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறது. பொன்னும் பொருளும் மேல அல்ல, மேன்மையும் உயர்வும் மேல அல்ல, ஆசிரம் அஸ்திவாரம் மேல அல்ல. நீங்கள் தேவனை நம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனை நம்ப கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. பொன்னும் பொருளும் வேலை பதவி உயர்வுகளும் நீங்க நம்ப வேண்டாம்னு சொல்லல. அதெல்லாம் நம்புகிறத காட்டிலும் உன் தேவன் மேல விசுவாசமா இரு. உன் தேவனை பிடித்துக் கொள்ளு. உன் தேவனை சார்ந்தது. உன் தேவனுக்கே உண்மை உள்ளவனாலே எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை என்று மறந்து விடாத. நம்ம மறக்க கூடாதியா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவனை தவிர வேற யாரையும் நீ ஆராதிக்க கூடாது, உயர்த்த கூடாது. சிலவங்க சொல்லுவாங்கல்ல, என் வாழ்க்கையில என் ஹஸ்பண்ட் வந்தால்தான் என் வாழ்க்கையே மாறி போச்சு. ரொம்ப நாள் பீத்திக்காத, அது கொஞ்ச நாள் எல்லாம் மாறி போயிடும். தேவனை தவிர வேற எந்த நாமத்தையும் நம்ம மகிமைப்படுத்தக்கூடாது. ஏன் தெரியுங்களா? அந்த மகிமை அவருக்கு உரியது. நீ தேவனை விசுவாசி, ஆண்டவரை விசுவாசி, தேவனை விசுவாசித்து வாழுங்க. ஆபிரகாம் இப்படித்தான் வாழ்ந்தாரு. வாசிப்போமாங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனத்தை நல்ல கவனமாய் வசனத்தை கேளுங்க. இங்க ஆபிரகாம் எப்படியாக தேவனை நம்பி இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போமாக. அங்கே அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்து வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவரை போல அழைத்து இருக்கிறவருமாகிய தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் தெளிவா நம்ம பார்ப்போம். இந்த ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தம் கிடைக்கும் போது ஆபிரகாமுக்கு அவனும் சாராள் மட்டும்தான். அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, அவனுக்கு எந்த ஒரு சொத்து, எந்த ஒரு ஆஸ்தி எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஆபிரகாம எப்படி ஆண்டவர் உங்களை என்னையே தெரிந்து கொண்டாரோ, உங்களை என்னைய அழைச்சாரோ, உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பை தந்தாரோ, அதே போல ஆபிரகாமுக்கு தேவன் என்ன பண்றாரு? வாக்கு பண்ணுகிறாரு. எப்ப வாக்கு பண்ணுகிறார்னா, அவன் வாழ்க்கையில எல்லாம் இல்லாம, அவன் வாழ்க்கையில எல்லாம் இழந்து போய், அவன் வாழ்க்கையில எதுவும் நடக்காம இந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த வாக்கு பண்ண பிறகு பாருங்க, ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தைய நம்ம காத்து கொள்றது ஒண்ணு, எதிர்பார்க்கிறது ஒண்ணு. எதிர்பார்க்கறதுன்னா என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நடக்கலையா, நாளைக்கு நடக்கலையா, நாளைக்கு நடக்கலையா, அடுத்த வாரம் நடக்கலையான்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப அதுக்காகவே ஆண்டவரை பார்க்கறத விட்டுருவாங்க. தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஆண்டவர் உனக்கு தகப்பனா, உனக்கு எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பனா ஆக்குறேன்னு சொன்ன எதிர்பார்க்கறதுனா காலையில் எழுச்சானே சாராளுடைய வயிற்ற போய் பார்க்கறது, மாசமாயிட்டாளா. அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டாதானே சாராளுடைய வயிற்ற பார்க்கறது, மாசமாயிட்டாளா. ராத்திரி அது எதிர்பார்க்கறது. ஆனா தேவன் சொன்ன வார்த்தைய இது ஆபிரகாம் எதிர்பார்க்கல. இது ஆபிரகாம் என்ன பண்ணுகிறான்? அந்த வாக்கு தத்தத்தை அவன் அடை காக்கிறான். தேவன் சொன்னார்னா செய்வார், அவ்வளவுதான். நோ டவுட், அதுக்கு சந்தேகம் இல்லை. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அந்த வார்த்தை தேவன் நிறைவேற்றுவார். அதை குறித்து நீ கலங்க வேண்டாம், அதை குறித்து நீ யோசிக்க வேண்டாம், அதை குறித்து நீ சந்தேகப்பட வேண்டாம். அது தேவனால் உண்டாக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆமென். இன்னைக்கு அநேக ஜாதிகளுக்கு நீ உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்து வருமாய் மரித்தோரை உயிர்ப்பிக்க. பாருங்க, மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கிற தேவன். ஐயா, இவன் மோசேயோட காலத்துல மரிச்சு உயிரோடு எழுப்பின யாருமே இல்லை. அதான் முதல்ல சொல்றேன், அடையாளமே இல்லை. இதே புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா இயேசு 3 பேரை உயிரோடு எழுப்பினார்.
இயேசுவை செத்தா 4 பேர். ஆனா ஆபிரகாமுடைய காலத்துல உயிரோடு எழுப்புறது யாரும் இல்லை, அடையாளம் இல்லை. ஆனாலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புகிற தேவன் என்று சொல்லி ஆபிரகாம் நிச்சயிக்கிறான், அறிக்கை செய்யறான். அப்படின்னா அவனுக்கு யாரும் ஒரு உதாரணமாய், அவனுக்கு யாரும் ஒரு விளக்கமாய் சொல்லல. ஆனாலும் தேவன் மேல அவன் அந்த நம்பிக்கை வைக்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் நீ ஆராதிக்கிற தேவன். நீங்க நம்பணும். வீட்டுல எழுதி போடாதீங்க, உங்க நாவின் வார்த்தையில் அறிக்கை செய்யும். முடியாத காரியங்கள் தேவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மரித்தோரை உயிரோடு எழும்ப செய்கிற வல்லமை உள்ள தேவன். அந்த வாக்கு தத்தத்துக்கு ஏற்ற விசுவாசத்தை சொல்றான். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன். ஆமென். நம்மளுக்கு நிறைய அடையாளம் வேதத்தில் இருக்கியா? ஆபிரகாமை போல இல்ல, நிறைய அடையாளத்தை தேவன் வேதத்தில் நம்மள வைத்திருக்கிறார். இயேசு சொல்றாருங்க, சாலமோன் கட்டின இந்த ஆலயத்தை நான் 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னார். இது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! அதுக்குதான் யூதனுங்களாம் இயேசுவை எதிர்த்துக்கிட்டாங்க. தேவ தூஷன் பேசுற. சாலமோன் கட்டின தேவ ஆலயத்தை உடைச்சு 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்ன. அப்படின்னா தேவனோட வார்த்தையில எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை, வல்லமை இருக்கு. ஒரு தேவகுமாரன் இப்படியே சொல்லுங்க, இப்படியே நினைங்களேன், இவர் சொல்றாரு இழுந்து போ அப்படின்னு சொல்லி இப்ப கட்டு அப்படின்னா, தேவனுடைய குமாரனுக்கு சொல்லுகிற அதிகாரத்தின்படி தேவ தூதர்கள் செய்வாங்களா, செய்ய மாட்டாங்க? தேவன் நினைச்சா இவனுங்களோட கண்கள் எல்லாம் மாறத்துக்கு அப்பயே செஞ்சிருக்கலாமே. தேவன் அதை செய்யலையே, வார்த்தையை நம்மள்கிட்ட சொல்றது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி தெரியுங்க அவன் பார்க்கறான், மரித்தோரை உயிரோடு எழும்ப செய்கிற தேவன். இன்னைக்கு ஆண்டவரை நீங்க அப்படி பாருங்க. அல்லேலூயா. மரித்தவனை உயிரோடு எழும்ப செய்கிற தேவன் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு சாட்சி. ஆமென். இப்ப எப்படி எடுத்துக்கீங்களேன் எல்லாரும். இப்ப நம்ம சபையில உடம்பு முடியாத ஒருத்தர் விழுந்து இறந்துட்டார். எத்தனை செகண்ட்ல சரிங்களா? நான் என்ன பண்றேன், அனாயிண்டிங்ல போய் தொட்டு டக்குனு உயிர் வந்துருச்சுன்னா, இந்த மலேசியால இந்த சபை குறித்து எப்படி என்ன பேசுவாங்க? ஆச்சரியமா பேசுவாங்க. ஆமென். அல்லேலூயா. அதை காட்டிலும் அடையாளமா செய்த இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆச்சரியமா பார்க்கணும். மரித்தவனை உயிரோடு எழுப்பின இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமை போல தேவனை விசுவாசிங்க. அவர் எப்படிப்பட்டவர்னா அந்த விசுவாசத்துக்கு ஒரு அடையாளம், மரிச்சவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பின ஆண்டவர். அவனால் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. அவர் வாக்கு உரைத்தார்னா, வாக்குத்தத்தம் பண்ணார்னா, அதை தேவன் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஒரு வார்த்தைகள், ஒரு உதாரணங்கள் சொல்றேன். இப்போ ஒரு காரியத்தை குறித்து நீங்க ஜெபிக்கிறீங்க, ஒரு காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட விசுவாசமா காத்திருக்கீங்க. அது அந்த காரியம் உங்களோட சிந்தைக்கு அது நன்மையா விளங்கும், உங்களுக்கு தேவையா விளங்கும். அது வந்தா என் வாழ்க்கையில எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா தேவனுக்கு அதை காட்டிலும் பெரிய பெரிய அறிவியா இது உனக்கு வந்துச்சுன்னா, உன் வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல போவேன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இப்ப ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம் கொடுக்கணும்னு தேவனோட ஆசையா, இந்த ப்ராப்ளத்திலே விசுவாசம் கடந்துவான்னு தேவனோட ஆசையா? நீ விசுவாசித்தா இந்த ப்ராப்ளத்துல கடந்து வா. தேவனுக்கு ஆசை இல்ல, விருப்பம் இல்ல, இன்னும் நீ இன்னும் போராட்டத்துல, இன்னும் இருள, இன்னும் ஆபத்துல போய் வாழ தேவனுக்கு விருப்பம் இல்ல. இருக்கிற போராட்டத்துல உன்னை விடுதலை ஆக்குற மாதிரி தெளிவா சொல்லுது பாருங்க. உயிரோடு அவன் தன் விசுவாசித்து வருவாய் மரித்தோரை உயிர்ப்பித்து, ஒன்றாவது மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது. இரண்டாவது காரியம், தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? உங்க தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? இல்லாத, நீ காணாத, நீ பார்க்காத, நடக்காத விஷயங்களை உனக்கு கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பவே முடியாது, நம்பவே முடியாது. சில சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் நானும் செக் பண்ணிக்கிறேன்னு கிள்ளி பாப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி தேவன் செய்கிற காரியம் நம்பவே முடியாது, காணவே முடியாது, பார்க்கவே முடியாது. சில நேரத்தில் நான் நிறைய பாஸ்டர்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் கேட்டிருக்கிறேன், பாஸ்டர் இந்த மாரி காரியத்தை நான் கேட்டதே இல்லை, ஆனா என் சபையில இந்த காரியம் நடந்தது, இந்த மாதிரி ஒரு வியாதியை நான் வந்து கண்டதே இல்லை, ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்றது அர்த்தம் என்ன தெரியுங்களா? இது நம்ம எதிர்பார்க்காத காரியத்தை நம்ம வாழ்க்கையில தேவன் தரும்போது, கொண்டு வரும்போது, அது கர்த்தர் நம்மளுக்கு அந்த பலத்தை கொடுப்பார், கடந்து போகும். இன்னைக்கு இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவனை விசுவாசித்து தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, சிலவங்க ஆண்டவருக்கு ஐடியா கொடுப்பாங்க. எப்படி ஐடியா கொடுப்பாங்க? ஆண்டவரே நான் போய்கிட்டே இருப்பேன், அந்த இடத்துல பாஸ்டர் காடி எடுத்துட்டு வரணும், என்னை பார்த்தானே ஏற்றிட்டு போயிடணும். நீ சொன்னீங்கன்னா ஆண்டவர் செய்யவே மாட்டேன். என்னையும் நியூட்டன் பண்ணி நீ வந்து லக்கி போவாத, நீ நேர குழாய் போயிருன்னு நீ ஐடியா கொடுக்காத. ஆமென். இதுல ஆப்ஷன் வேற. பாஸ்டர் வரும்போது மைபி வரக்கூடாது, ஒன்டாய் கோட்ல வரும். தேவன் பரிதாபமா சரி என் மகளுக்கு யாராச்சும் அனுப்பி ஏற்ற சொல்லுன்னு நினைப்பாரு. நீ போட்ட ஆப்ஷன்லயே நீ திருந்தவே மாட்ட, நீ நடந்தே போ. தேவன் மேல விசுவாசம் வைங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. நடந்தாலும் சரி, நடக்கலாம் சரி, அவர் எப்படிப்பட்டவர்? மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர். உங்களை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது சொல்லுது, இல்லாதவைகளை உன் வாழ்க்கையே பார்த்திருக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க தேவனை நம்பினாங்க, தேவனை விசுவாசிச்சாங்க. அப்ப அவங்க தேவன் வார்த்தையை நம்பி மோசையோடு போகும்போது அவங்க வாழ்க்கையில கடலை வந்து கப்பையில கலந்துருப்பாங்க. ஒருவேளை ஜம்பத்தான் இருந்தா ஜம்பத்தான் கலந்துருப்பாங்க. நம்ம சாமி வேலை இறந்துட்டாரு, இந்த பிணையின் பாலம்லாம் செஞ்சா இருப்பாங்க. அந்த மாரி அந்த இஸ்ரேல் ஜனங்க போறதுக்கு பாலம் செஞ்சிருந்தாலும் ஏதோ சொல்லணும். ஆனா கடல் திறந்து நடந்தது சரித்திரமே இல்லை. ஆனா தேவனை நம்பினால கடலை ஆண்டவர் இரண்டாய் திறந்தார். நம்பவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க குரூப்ல யாங் பாஸ்டர்ஸ் குரூப்ல நாங்க இருக்கிறோம். அதில் 2 நாள் எனக்கு ஒரு பாஸ்டர் ஷேர் பண்ணாங்க. நாங்களாம் எதா இருந்தாலும் நல்லா ஷேர் பண்ணிக்குவோம் ஊழியத்தை பற்றி. பாஸ்டர் சொன்னார், அவருக்கு வந்து ஒரு கூட்டம், எங்கே கேரள ஒரு கூட்டம், அவரு அவர் மனைவியும் அவங்க பிள்ளை மகன் கேரள போகிறாங்க. அவர் கையில் தொகை கொஞ்சம் குறைவு தான், விசுவாசத்தில் போகிறார் ஊழியத்துக்காக. அவர் போகிற எல்லா டோல்லையும் டச்சம் போது கட்டுறாராம், எல்லாம் 0-0 கட்டுது. கட்டுறாரா எல்லாம் 0-0 கட்டுதான். நீங்கள் யோசிப்பீங்க, பஸ்ஸை பப்ளிக் ஹாலிடேயில் போனாருன்னு. இடையில எங்கே பப்ளிக் ஹாலிடே இருந்துச்சு 2 வாரத்துக்கு முன்னே. அப்புறம் சரி இது ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்ட்டு கூட்டம்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஜேபிக்கு வர்றாரா, திருப்பியும் டச்சம் பண்ணுறாரா, எல்லாம் 0-0 கட்டுது. நான் சொன்னேன், பஸ்ஸர் அந்த பிளஸ்ஸிங் அந்த எண்ணோயிட்டி அப்படியே எனக்கு கொடுங்க, நானும் சீக்கிரத்தில் போகணும். தேவனுடைய அடையாளம் எப்படி தெரியுங்களா? தேவனுடைய அடையாளம் எப்படி தெரியுங்களா? அவருடைய நாமத்தை ஆச்சரியப்படுத்துகிறது தான் அடையாளம். ஆமென், அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உனக்கு எதிராக எழும்புகிறவர்களை உனக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துவேன், என் நாமத்தை மகிமைப்படுத்து. நம்ம தான் நிறைய இடங்களில் ஆபிரகாமை போல விசுவாசம் இல்லாம நிறைய விசுவாசமான வார்த்தைகளை பேசுறோம், தோல்வியான வார்த்தைகளை பேசுறோம், தேவனுக்கு எதிரான வார்த்தைகளை பேசுறோம், தேவன் விரும்பாத வார்த்தைகளை அறிக்கை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு தாய், ஒரு வயசான அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, பாஸ்டர்
நான் தூங்கும் போதெல்லாம் சுடுகாடு ஞாபகம் வருது பாஸ்டர். சுடுகாடு ஞாபகமா கனவா வருது, என்ன பாஸ்டர் அதுக்கு அர்த்தம்? நான் கேட்டேம்மா, எந்த சுடுகாடுமா? எரிக்கிற சுடுகாடா புதைக்கிற சுடுகாடா? தெளிவா சொல்லுங்க. ஏன்னா சில நேரத்தில் நான் கேட்காம விசாரிக்காம என்ன சொல்றேன்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கேட்கறேன். அது தெளிவா கேட்டுன்னா கரெக்டா சொல்லிடுவேன். சுடுகாடு கனவா வருது பாஸ்டர். நான் சொன்னேன், ஏமா சுடுகாடு கனவு வருது? அதான் தெரியல பாஸ்டர். இல்ல நீங்க பேசும்போது ஏதாவது சொல்லுவீங்களா? ஆமா பாஸ்டர், அப்பப்ப பிள்ளைங்கள்ட்ட பேர பிள்ளைங்கள் சொல்லுவேன், வீடு வாவானது காடு போகுது அப்படின்னு. கரெக்டா சொல்றேன்னா ரொம்ப சொல்றேன்னு தெரியல, நீங்களே கண்டுபிடிச்சிங்களா? வீடு வாவானது, வீடு போனது, காடு வாவானது. அது கரெக்டா எல்லாம் வெள்ள முடியதான் சொல்லுது, தரப்பு முடியும் வாய் தரல. நான் சொன்னேன், நீ மரிப்பதும் பிழைப்பதும் தேவனுடைய கரத்தில் இருக்கு, உன்னுடைய நாவின் அதிகாரத்தில் இல்லை. ஆனாலும் நம்மளோட அறிக்கை என்ன பண்ணுகிறது, நம்மளோட வார்த்தை என்ன பண்ணுது, சாத்தானுக்கு ஆலோசனை சொல்லுது. பாரு, நம்ம வாழ்க்கை சொல்லிக்கிட்டே இருக்கு, சீக்கிரம் கொண்டு போயிரு. தேவன் அவருடைய நாம மகிமைக்காகவே உங்களை வாழ வைத்துட்டு இருக்காரு. அவருடைய நாமம் உயர்த்தப்படவே தேவன் வாழ வச்சுட்டு இருக்காரு. ஆனா நீங்களும் சாத்தானை மகிமைப்படுத்த அவிசுவாசமா பேசுறீங்க. பாருங்க, நீ தாயின் கருவில உருவாகும் முன்னே God appoint you. உன் தாய் தகவலுக்கு தெரியாது இது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா இல்ல பிள்ளையா தொல்லையான்னு. ஆனா தேவனுக்கு தெரியும் இது என்னோட பிள்ளை. தேவன் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். யார் இந்த வசனம் சொல்றது? இல்லாதவைகளே. ஆமென். இன்னைக்கு இல்லாதவைகள்னா என்ன தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில தேவனுடைய சமாதானம் இல்லையா, தேவனுடைய அன்பு இல்லையா, உங்க வாழ்க்கையில தேவனுடைய விடுதலை இல்லையா, அதை கர்த்தர் தருவார். ஆமென், ஆமென். இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இந்த விதவை பானை வச்ச மாதிரி வீட்டு மணிக்கு பானைலாம் வச்சுட்டு எண்ணெய் பெருகுதா மாவு கழுகுதான்னு கண்ணாடியில் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அதை நான் பிரசங்கம் பண்ண வரல. என்னோட பிரசங்கம் ஆசீர்வாதமான பிரசங்கம் அல்ல. என்னோட பிரசங்கம் தேவனை விசுவாசிக்கிற பிரசங்கம். நீங்க ஆண்டவரை நம்பு, உன் வாழ்க்கையில தேவன் சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. ஆச்சரியமா உன்னை கடந்து போக வைப்பார். அல்லேலூயா. நான் ஆண்டவரை நம்புகிறேன். எந்த சூழ்நிலையில எது வந்தாலும் நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன், தேவனை நம்பி இருக்கிறேன். கர்த்தர் தான் என்னை வழி நடத்துவார். என் குடும்ப வாழ்க்கையில சபையில எந்த காரியம் வந்தாலும் என்கிட்ட சொன்னா பொறுமையா கேட்பேன். சிஸ்டர் கூட சில நேரத்துல கேட்பான், இதை கூட வந்து சொல்லணும்னு. அவங்களுக்கு என்ன விட்டா வேற யாருக்கா? எல்லாத்தையும் தலையாட்டிடுவேன். எனக்கு தெரியுதோ தெரியலையோ எல்லாத்தையும் தலையாட்டிட்டு கொண்டு போற விட்டு கொண்டு போய் கொடுத்துரும். நீங்க பாத்துக்கிறீங்க. ஏன்னா விசுவாச தந்தை அவரு தான், விசுவாச தேவன் அவரு தான், நான் சொல்ல வேண்டிய நபர் அவரு தான். உங்கள்கிட்டயோ ஜோனத்தன்கிட்டயோ சபையில் உள்ள முக்கியமான ஆளுகிட்ட சொல்றதுனால இதுவும் நடக்காது. நம் தேவனை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தினால் நம்ம விடுதலை ஆகும். ஆபிரகாமே தேவன் எப்படிப்பட்டவர்னு பார்க்கறானா? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன், அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்நிதி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு ஆமென், ஆமென். இன்னைக்கு வேதத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா சதுசேயரும் பரிசேயரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் ஆபிரகாமின் ஜனம், எங்களோட முன்பிதா ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த புதிய ஏற்பாடுல இல்ல பழைய ஏற்பாடுல எல்லாம் சொல்லுவாங்க ஆபிரகாமின் சந்நிதி அப்படின்னா. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றி அவர் ஆபிரகாமை தேவன் நடத்தினார். இன்னைக்கு ஆபிரகாமை தேவன் ஏன் இந்த அளவுக்கு ஆண்டவர் பயன்படுத்தி அவருடைய சந்நிதி உருவாக்கப்பட்ட ஜனங்கள் என்று தேவன் அடையாளத்தை செய்து முடிச்சார்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து வாழ்ந்தனால. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எது வந்தாலும் எந்த சூழ்நிலையில நீ
நீங்கள் வாழ்ந்தாலும் உங்களோட விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கணும். நீங்க ஆண்டவரை நம்பணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்ப ஒரு சகோதரி இல்ல ஒரு சகோதரர் மரிக்க போற நிலைமையில வந்துட்டு, பாஸ்டர் தயவு செஞ்சு என் ஹஸ்பண்டை பார்த்துக்கங்க, பாஸ்டர் என் பிள்ளைகளை பார்த்துங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் என்னத்தை பார்த்துக்கிறேன்? அதனாலதான் யாராவது உயிர் போகும்போது பாஸ்டரை பார்க்கணும்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு, இது எல்லாம் டைலாக் சொல்ல என்ன கூப்பிடுது அப்படின்னு. ஏதாச்சும் சொல்லி என்னையும் அவங்களோட அவிசுவாசமா சிந்திக்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. பாஸ்டர் என்ன பண்றது தெரியல, என்ன பண்ண போற எனக்கே தெரியல, உனக்கு மட்டும் தெரியலன்னா எனக்கு மட்டும் என்ன தெரிய போகுது? ஐயா, எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும். நீ ஆண்டவரை நம்பு, கர்த்தரை நம்பி இருக்கு. இப்ப ஒரு கணவர் வந்து கொஞ்சம் ஹர்ட்னா வேதனையா போன்ல உங்களை வேதனைப்படுத்துற மாதிரி பேசிட்டான்னு வச்சுங்களேன், அதை கேட்டுட்டு அதை காட்டிலும் டப்பலா எமோஷனல் ஆகி அவர் வரும்போது அப்படி இருக்கீங்கன்னா அப்ப பேசுறாரு, இப்ப இன்னும் டபுளா பேசுறேன். அதை கேட்டுட்டீங்கன்னா அப்படியே எடுத்து கர்த்தரை நம்புகிறவன் ஒரு நாளும் கைவிடப்படும். தூக்கி ஆண்டவர்கிட்ட போயிட்டு சந்தோஷமா அவர் வந்து பார்த்துட்டு இது மண்டகிட்ட ஓடிச்சு, அவ்வளோ யசனை சுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி அதான் சாயா வேணுமா இல்ல மசாலா டீ வேணுமா சொல்லுங்க. சாயா என்ன சொன்ன அத்தான் சொல்லு, அத்தான் வீட்டுல நடக்குது போல, அத்தானா பொத்தானா தெரியல. ஏன் நம்மளுக்குள்ள வர உலகத்துடைய காரியத்தை தேவன் தூக்கி போடு. ஆமென், அல்லேலூயா. கணவர் மகள் வந்து மனைவி எல்லாம் சமைச்சிருப்பாங்க, அந்த ஊருக்காய் வைக்கலன்னு வச்சுங்களேன், 2 வாரம் கழிச்சு அன்னைக்கு ஊருக்காய் வைக்கல அவங்களே மறந்துடுவாங்க. எப்போ ஊருக்காய் வைக்கல? யா நீங்க அல்பையா சீப்பா என்னாதீங்க. நீங்க தேவனோட பிள்ளைங்க, தேவனோட விசுவாசி, தேவனோட நம்பிக்கையாளு. ஆண்டவரை என்ன சூழ்நிலை இருந்தாலும் தேவனை பாருங்க. உலகத்தோடைய மேன்மை, உலகத்தோடைய காரியத்துல சோர்ந்துடாத. கூடாத காரியத்தை விட்டு, கூட நடக்காத விஷயங்களை வைத்து முறுமுறுக்காத. எல்லா காரியத்திலும் தேவன் நம்பிக்கை வை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு கூட்டம், நம்ம இடத்துல இல்ல வேற இடத்துல ஒரு கூட்டம், ஒரு வாலிப பிள்ளை ரொம்ப இமோஷனல் அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்ப நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சு. இந்த பிள்ளை தேவனோட பிரசன்னத்தை கேட்டு அழுவது போல அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் பாசத்துக்கலாம் அந்த மாதிரி அழுது ரொம்ப அப்புறம் போய் தொட்டு வார்த்தைலாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சு போகும்போது அப்படிலாம் அங்கே நின்றுடுச்சு. நம்மளுக்கு கேட்டுருந்தோம் பாருங்க, ஒரு விஷயத்த கேட்கலன்னா நம்மளுக்கு முடியாது, தூக்கமே வராது. அப்ப சத்தமா வாமா ஏமா அழுந்த பாசர், எங்க பாட்டி ஏசுன வார்த்தை இன்ன வரைக்கும் நான் மறக்கல பாசர், அதை தான் நினைச்சு அழுதுகிட்டே இருந்தேன் பாசர். நீங்க வந்து தீர்க்க தரிசன வார்த்தைலாம் சொன்னீங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. அடைச்சு நான் நினைச்சேன் அனாயிண்டிங்ல தேவனோட வார்த்தை பேசி தொட்டு அழுகுது அப்படின்னு பார்த்தா அவங்க பாட்டி பேசுன வார்த்தை. இன்னைக்கு நம்ம 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 அழுகுறதுக்கு நினைக்காதீங்க, தேவ பிரசன்னத்தை அழுகுறாங்க. முள்ளு குத்துன கதை, ஊசி குத்துன கதை, கணவர் ஏசன கதையை நினைச்சு சபையில் வந்து அழுவாங்க. தேவ பிரசன்னத்தை அழுந்தீங்கன்னா கேட்டா தேவ பிரசன்னம் அப்படின்னா ஐயா, நீங்களும் நானும் தேவன் மேல, ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கை உள்ளவங்களா இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த காரியங்கள் வந்தாலும் நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். நம்ம விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கணும்? பேதுருவை போல நீங்க தேவன் தான், எனக்கு கட்டளையிடுங்க, இந்த கடலுமே நானும் நடக்கணும். ஆண்டவர் நடந்தாரு, பேதுரு நடந்தாரு. என்ன பாருங்க, நடந்தாரா இல்லையா? அப்ப நம்ம நடக்க முடியுமா? முடியாது. நான் சொல்றது நீங்க போயிட்டு ஸ்கூலாங்க ஒருத்தர் நடந்தீங்களா நான் சொல்ல முடியாது. மத்தி கத்தாதான் நாளைக்கு மேல மெருகிட்டு நாங்களும் வர முடியாது. நாங்க 2 நாள் ஹாலிடே, டியூஸ்டே தான் பின்னரல் ஆராதனை நடத்த முடியும்.
நாங்கள் 2 days முழக்கால் போகிறோம், இங்கே இருக்க மாட்டோம். சரிங்களா? என் பத்திரிக்கை பார்த்து ஃபேஸ்புக்கை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. நம்பாடு என்ன மெதுக்கிட்டு இருக்கு டீப்பு நேரி அப்படின்னு. கடலின் மேல் நடக்கிறதுன்னா என்ன தெரியுங்களா? வருகிற எவ்வளோ போராட்டம் வந்தாலும் கிறிஸ்து நடந்தது போல நானும் இந்த போராட்டம் நடப்பேன்னு சொல்லி அவரை நம்பி நடங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நான் கிறிஸ்துவை நம்புகிறனால. ஆபிரகாம் தேவன் அப்படி நம்பினாருயா. நீ இயேசுவை நம்புங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவரை நம்பி வாழுங்க. வியாதிகள் போராட்டம் எவ்வளவு வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் நான் இயேசுவை நம்புகிறேன். ஏன்னா அவர் மருத்துவரை உயிரோடு எழுப்பின ஆண்டவர், இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். நான் இயேசுவை நம்புவாங்க. இன்னைக்கு நிறைய பெண்களை தன்னோட என்ன சொல்லுவாங்க, நம்பிக்கை சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், என்னது தன்னம்பிக்கை. நான் குறை சொல்லலை, ஆண்களுக்கு இருக்கு தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரத்தில் தூங்கிடும். முதல் பிரசன்ட் பண்ண சீடர்கள் ஒரு நேரம் தூங்குங்கடான்னு ஜெபம் பண்ணுங்கடான்னு ஏசு சொல்லிட்டு போயிடுவாரு, தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம தன்னம்பிக்கை சில நேரத்தில் நிற்கும், சில நேரத்தில் அப்படி தூங்கிடும். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, உன் தன்னம்பிக்கை காட்டிலும் உன்னுடைய நம்பிக்கை காட்டிலும் நம்புகிற ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அவர் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்வார். நிச்சயமாக தேவன் மாறாத ஆண்டவர். அவர் ஒரு நாளும் மாறவே மாட்டார். நீ தேவன் மேல நம்பிக்கை வை. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை நம்பு. தேவன் நம்மை நம்பி இருக்கிறோம். என் வாழ்க்கையில நடந்தாலும் சரி நடக்கலாம் சரி உங்களை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஆபிரகாமை போல தேவனை நம்புங்க. தொடர்ந்து வாசிமா. உன் சந்நிதி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதையும் நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோ. நம்பிக்கையே இல்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும்போது அவனுக்கே பிள்ளை இல்ல, ஆனா அவனுக்கு என்ன வாக்கு பண்றாரா? சகல ஜாதிகளுக்கும் தகப்பனாய் ஆக்குவேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனோட வார்த்தை எப்படி தெரியுங்களா? நம்பவே முடியாது. இப்ப சொல்றேன், ஏன் தெரியுமா? நீலா நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். நான் சொல்றேன், அடுத்த வருஷம் மலேசியாவோட பிரசிடென்ட் அவங்க தான், பிரதான மந்திரி. அவங்களுக்கு முகத்தை அப்படியே திருப்பி காட்டு. அடுத்த வருஷம் இவங்க தான் மலேசியாவோட பிரதான மந்திரி. பிரதான காடி இல்லை, பிரதான மந்திரி. திருப்பி காட்டி கஸ்தூரி ஆட்டிலாம் பார்க்கலாம். நம்மளுக்கு முடியாதுன்னு தோணுது சமயக்கா. எஸ், நீங்க நினைக்கிற நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா கர்த்தர் நினைச்சாருன்னா செய்ய வல்லவரா இருக்கு. நம்ம அற்பமா இன்னும் இதுதான் விசுவாசமான வார்த்தை. இதுதான் விசுவாசமான வார்த்தை. தேவனால் முடியாதத அன்று ஒரு இடத்துல இயேசுகிட்ட வந்து சொல்லுவானுங்க, நாங்க ஆபிரகாமுடைய சந்நிதி, ஆபிரகாமின் பிள்ளைகள். அதுக்கு இயேசு சொல்லுவாரு, ஆண்டவர் நினைச்சாருன்னா ஆபிரகாமுடைய சந்நிதியை இந்த கல்லின் மூலமா கூட தேவனால் உருவாக்க முடியும். பவர்ஃபுல்லான தேவன் நம்ம தேவனு. நம்ம ஆண்டவர் வல்லமையான ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம தேவன் வல்லமையானவர். அவரால் செய்ய முடியாத அதிசயங்கள், அற்புதங்கள் ஒன்றுமே இல்லை. மரிச்சவனை உயிரோடு எழுப்ப முடியும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில இழந்து போனதை மீண்டும் கொண்டு வந்து தேவனால் தர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை இழந்ததுனாலும் தேவன் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
நீ சகல ஜனங்களுக்கும் தகப்பனாய் உன்னை மாற்றுவேன். ஐயா, ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு? ஏன் ஆண்டவர் அவ்வளவு ஜனங்க அங்க இருந்தாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் ஆபிரகாம் கிட்ட சொல்லணும்? ஏன் இன்சூரன்ஸ் விசுவாசம். நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா? ஒண்ணு இல்லாதவன இருக்கிறவனா மாத்திரம் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. ஆபிரகாமோட ஒண்ணுமே இல்ல, கஜானா காலி, எம்டி, பிள்ளையே இல்ல, அவன் வாழ்க்கையில எதுவுமே இல்ல. அவனதான் தேவன் அழைக்கிறார். இன்னைக்கு நம்மள பாருங்க, ஒண்ணும் இல்லாத நம்மளதான் அவரோட வார்த்தை கேட்கும்படி அழைச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மள வந்து பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போக தகுதியற்றவர்கள் நம்ம. ஆமென், அல்லேலூயா. ஒரு கவர்மெண்ட் சைட்ல கவுன்சிலிங் கேட்கறதுக்கு நம்ம அவ்வளவு முக்கியமான ஆள் இல்ல. ஆனா நம்மளதான் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கார். பரலோக ராஜ்யத்தில் சேரும்படி, பரலோக ராஜ்யத்தில் தேர்ந்தெடுக்கும்படி தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் வாழ்க்கையில ஒன்றுமே இல்ல, அவனை பார்த்து தேவன் சொல்றாரு, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தோ முடியாது. cannot believe. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்பவே முடியாத காரியத்தை, நம்பிக்கை வைக்க முடியாத காரியத்தை தேவன் மேல வச்சு பாருங்க, தேவன் எல்லாத்தையும் செய்து கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. நீங்க நிறைய இடத்துல தேவனை விட்டுறீங்க. உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா ஆண்டரை விட்டுட்டு என்ன தெரியுமா சொல்றீங்க? எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிச்சு பாரு, எனக்கு லக்கியா குக்கியா லக்கி எனக்கு வந்து நின்றுச்சு பாரு, அன்னைக்கு வந்து எனக்கு நல்ல நசை பாயலாம். உன் வாழ்க்கையில ஒரே ஒரு பாய் யாருங்களா? துவான் இயேசு. வேற பயரெல்லாம் பாயாயிரும். எதுவுமே நினைச்சிருக்காது, எதுவுமே நிரந்தரமா இருக்காது, எதுவுமே உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்காது இயேசுவை தவிர. இவனோட வாழ்க்கையில, ஆபிரகாம் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, ஆனா அவனுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறாரு, நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தோ அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். இததான் நீங்க நம்பணும். ஆபிரகாமுக்கு ஏன் அற்புதம் நடந்துச்சுன்னா, நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லை. சாராளோடு தேவன் சொல்லும்போது சிரிச்சா, நகைச்சா. ஆனா ஆபிரகாம் விசுவாசிச்சா. தேவன் சொன்னார்னா செய்வார், ஏன்னா அவர் தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை எப்படி தெரியுமா பார்க்கணும்? அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தையை நீங்க கேட்டுட்டீங்கன்னா, அந்த வார்த்தையை கேட்டுட்டீங்கன்னா அதுக்கு மேல எந்த ஒரு ஆப்ஷனோ எந்த ஒரு சந்தேகமோ நீங்க படக்கூடாது. சிலவங்க நம்மளோட புத்தி, நம்மளுடைய எண்ணம் எப்படி தெரியுங்களா? ஆண்டோட வசனம் ஒரு காரியத்துக்காக நம்மளை கண்டிக்க, நம்மளை சரிப்படுத்த, நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்றதுக்கு வரும். நம்மளோட புத்தி, நம்மளுடைய சிந்தை என்ன பண்ணுமா? அந்த வார்த்தையை வேற புரிஞ்சுக்கும், வேற விதமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், வேற விதமா அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும். அது நிறைவேறாது. தேவ ஆவியினால் பேசப்பட்டது எதுவோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டவர் தெளிவா ஆபிரகாம் சொன்னாரு, உன்னை எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பனா மாற்றுவேன். அவன் நம்புவதற்கு ஏதும் இல்லை. ஆமென். இப்ப சபையில நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே 500 ஆத்துமா கொடுங்க. இருக்கிறதே ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது. சில நேரத்துல சந்தோஷப்படுறவங்க நாக்கள் நிறைஞ்சிருக்கு, சில நேரத்துல மனசுக்குள்ள அழுகுற மாரி நாக்கள் குறைஞ்சிருக்கு. நான் விசுவாசத்துல சபையில ஒரு 90 நாட்கள் இருக்கு, 100 உள்ளுக்கெல்லாம் சேர்த்து 100, வீட்டுல ஒரு 140 நாட்கள் அங்க வச்சுட்டு இருக்கு. விசுவாசத்துல
நான் விசுவாசத்துல கடைபிடிக்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி விசுவாசத்துல கடைபிடிக்கிறேன். விசுவாசிக்கிற வேலை தான் நம்மளோட இது. காரியத்தை வாய்க்க சேர்ந்து அவருடைய வாக்கு தத்தம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் மேல விசுவாசமா இரு. தேவன விசுவாசத்தை நிலை. தேவன் வாக்கு பண்ணாரா, உனக்கு வார்த்தை சொன்னாரா, அந்த வார்த்தை நிறைவேறும். நீ தேவனை நம்பு. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில எந்த சோதனை யார் சோதிச்சாலும், எந்த வார்த்தை உனக்கு எதிராக வந்தாலும், நீ ஆண்டவரை விசுவாசி. தேவன் மேல் நம்பிக்கையாரு. நம்புவதற்கு ஏதும் இல்லை. ஆனாலும் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தோ அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆமென். இன்னைக்கு நீங்க என்ன விசுவாசிக்கணும்? பசர், இந்த வீட்டு கடை ரொம்ப நாளா இருக்கு, அது சீக்கிரம் பேர் கட்டுறதுக்கு ஆண்டவர் லக்கி ட்ரோ அனுப்புனாங்க, ஈஸியா இருக்கு. பசர், இந்த ஒரு கிட்னி ப்ராப்ளமா இருக்கான், இந்த கிட்னியை மட்டும் ஆண்டவர் புதுசா மாத்திட்டாருன்னா எனக்கு சந்தோஷம். பசர் இந்த ஓட்ட அப்பப்ப ஜேம் ஆயிடுது, அப்படியே ஜேம் ஆயிடுது, இப்படியேதான் இருக்கு. அது சரியா ஓடணும் பாசர். கிட்னி சரியாகிட்டா நீங்க உட்காந்துருப்ப, எங்க கெட்டு போனுச்சோ அங்கேயே திருப்பி போயிருப்பேன் கெட்டுறதுக்கு. ஆமென். அல்லேலூயா. சபை எதுக்கு தெரியுங்களா? சபை எதுக்கு தெரியுங்களா? தேவனுக்குள்ள தேவனோட வார்த்தையை கேட்டு நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற சுபாவங்களை, தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை சுத்தப்படுத்த. சபைக்கு நீங்க விடுதலை ஆக முடியல, சுத்தப்படுத்த முடியலன்னா நீ தேவனை எப்படி பார்க்கிற, நீ தேவனை எப்படி விசுவாசிக்கிற? ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுமே இல்லை, ஆனாலும் தேவனை நம்பி இருந்து ஆண்டவர் நிச்சயமா அந்த வாக்கு தத்தத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் நம்பி தொடர்ந்து வாசித்தார். அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்துல பலவீனமா இல்ல. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க? ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா, ஒரு பல்லு வலி வந்துருச்சுன்னா, ஒரு காது வலி வந்துருச்சுன்னா, பிள்ளைங்க கொஞ்சம் சத்தம் போட்டா மைக்ரேன் வந்தானே பிள்ளைங்க எல்லாம் சைட்ல அப்படியே தூங்குவாங்க, எல்லாத்தையும் தொங்க வச்சிருப்பாங்க. ஏன் சிஸ்டர் இப்படி பண்ணிருக்கீங்க? மைக்ரேன் வந்துருச்சு சார். உனக்கு தானே வந்துச்சு, பிள்ளைங்களுக்கு வச்சு எல்லாத்தையும் மாட்டி வச்சிருக்கு. இந்த என்னது போஸ்டரா? என் மனைவி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இந்த பிரேம் பிள்ளைங்களை பிரேம் மாரி எல்லாம் மாட்டி வச்சிருக்கேன். ஏன் சிஸ்டர்? மைக்ரேன் பசங்க தலைவலி, ஓவர் தலைவலி. இந்த ஒரு தலைவலியை தாங்க முடியலையே, உனக்கு கண்ணுக்கு தெரியாம ஒரு தலைவலி சுத்திட்டு இருக்கான் பாரு, உனக்கு தலைவலி குறுக்கே சுத்திட்டு இருக்கான். அப்ப அவனை எப்படி மாட்ட போற? கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாட்டி வச்சுட்ட, அவனை எப்ப மாட்ட போற? அவனை மாற்றணும்னா நீ தேவனை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு சாத்தானை விரட்டுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனா ஒரு பாய் எடுத்துட்டு அது சாத்தான விரட்டு. பொல்லாத ஆவிய சாத்தான போட அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியுது என்னது? இந்த புத்தாய் வைக்கிறவன், இந்த டொக்குமலை வைக்கிறவன், இந்த செப்புட்டா இப்போ அவன் பாவம் 2 பேக்கெட் கிட்ட வெளிக்கா வீட்டில் இருக்கிற கோவத்தை, கணவர் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் வச்சுக்கணும். அவன் யோசிப்பான், இது வாங்கலன்னு சொல்லுதா, எனக்கு ஏற்கனவே மொழி பிரச்சனை இருக்கு, நான் பாகிஸ்தான்காரன், இது இப்படி பார்த்தா நான் என்ன சொல்றது? அவன் திருப்பியும் ஆச்சு அப்பதான் வீட்டுல இங்க வந்திருக்கிறாங்க, ரிலீஸ் பண்ண அந்த மைக்ரேன் இங்க ரிலீஸ் பண்ண கோபி கடைக்கு வந்திருக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவன் வாங்கி போயிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள அவரோட வாக்கு தத்துவத்தினால உன்னை விசுவாசிக்க வைக்கிறார். நீ தேவனை விசுவாசி. நம்பிக்கை ஏதும் இல்லை. ஆபிரகாம் வாழ்க்கையில நம்பவே முடியாது. ஆனா தேவன் தந்த வாக்கு தத்துவத்தை அவன் விசுவாசிக்கிறான். நான் சொல்லிட்டேன், பொன்னும் பொருளையும் வைத்து தேவனை விசுவாசிக்காதீங்க. நீ எல்லாம் இழந்தாலும், எல்லாம் உன்னை விட்டு போனாலும் தேவன் மேல விசுவாசமா இருக்கு. ஆமென். நம்மளுக்கு ஆண்டவர் ஆபிரகாமை போல தேவன் நமக்கு விசுவாசத்தை
விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆபிரகாமை போல தேவனை விசுவாசி. வாழ்க்கையில் எது வந்தாலும் மரணமே உன் கூறுங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க, எது வந்தாலும் நான் ஆண்டவர் விசுவாசி. ஆமென், ஹalleluya, ஹalleluya. எந்த காரியமும் வாழ்க்கை வந்தாலும் தேவனை விசுவாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் அவன் இருக்கவில்லை. விசுவாசத்துல பலவீனமா இல்ல, சோர்வா இல்ல. நம்ம தான் சில நேரத்துல சபையில விசுவாசிக்கிறோம் வீட்டுல போயிட்டு எங்க யானை வந்தா பூனை வருது, பூனை வந்தாலும் எலி வருது, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பாடு, இவ்வளவு வந்துடும், இவ்வளவு கஷ்டம். இதுல சேர்ச்சில இருந்து வேற போன் அடிச்சிருவானுங்க. ஏன் நீ சேர்ச்சுக்கு வரல, ஏன் பிரே மீட்டிங் வரல, ஏன் வீட்டுக்கு வரல, ஏன் அடிக்கிறான்னு தெரியுமா? உன் வீட்டுல யானை வந்தது, பூனை வந்தது, எலி வந்தது எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சனால தான் சொல்றாங்க. இங்க வா, அதெல்லாம் ஓடி போயிரு. தேவனை தேடுனா உன் பலவீனத்துல, உன் அவிசுவாசத்துல தேவனோட விசுவாசம் மேல் வந்து தங்கும். அப்பொழுது நீ பலன் அடைய முடியும், தேவன் மேல விசுவாசமா இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோட விசுவாசத்தை நான் ஒரு 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 அடையாளமா சொல்றேன். இப்ப ரோத்தான்ல அடிக்கிறதுக்கும் சாட்டையில் அடிக்கிறதுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா, வேற வேற மாதிரி இருக்குமா? ட்ரை பண்ணலாமா? சொல்லுங்க. என் பிள்ளைங்களை கேளுங்க, சொல்லுவாங்க. சாட்டையில் அடிச்சதில்ல, என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க தெரியும். ரோத்தான் அடிச்சது. இன்னைக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் எடுத்துன்னா சாட்டையில வாங்கின அடி மேல் இருக்கும். அந்த தழும்பு, அந்த வேகம், அந்த எரிச்சல், அந்த வழி தேவனை நம்பி அவ்வளவு உறுதியா இருக்கு. எது வந்தாலும் தேவனை பற்றி கொடு. பாருங்க, சூப்பரான ஒரு இன்சிடென்ட். தேவன் வந்து அந்த எருசலேம்ல நடந்து வரும்போது அங்க ஒரு தாய், ஒரு வயசான தாய் வந்து தேவனுடைய ஆடையை தொடரா. யாராவது சொன்னாங்களா, இயேசு இவன் உன்னை தொட்டுடா பாரு, என்னன்னு கேளு அப்படின்னு சொன்னாங்களா? இயேசு திரும்பி நின்று கேட்டார், யார் என்ன தொட்டது? அதுக்கு சீசர்கள் கேட்கறாங்க, நீங்க என்ன ஜோக் பண்றீங்களா? இவ்வளவு கூட்டம் இருக்கு, இவ்வளவு பேர் இருக்காங்க, யார் தொட்டான்னு எங்களை கேட்கறீங்க? உங்களுக்கு கிண்டல் பண்ண ஆளே இல்லையா? உங்களோட நம்மளோட பாசையில பேசுறேன். சிஸ்டர் போய் வீட்டுல தேடாதீங்க, கிண்டல் பண்ண ஆளே இல்லையா? பாச சொன்னார், எங்கன்னு தேடுங்க. இது நம்மளுக்கு புரியறதுக்காக சொல்றேன். பிரசங்கத்தெல்லாம் விட்டுருவாங்க. பாஸ்டர் சொன்ன ஜோக்கை மட்டும் அண்டர்லைன் பண்ணி சேர்ச்சில போய் வீட்டுல போய் பாஸ்டர் சொன்னாரு பாத்தியா, பாஸ்டர் கல்ல போதுன சபையில இந்த பைபிள் எழுதல, இங்க பிரசங்கம் பண்றாரு, கல்ல போதுன. அன்னைக்கு ஒரு ஆர்வத்துல ஜனங்க கூடையா விட்டாங்க. அன்னைக்கு ஒரு ஆர்வத்துல என்ன சொல்லிட்டேன்னா, மைக்கேல் சார் என்ன கேட்டாங்க, நான் உங்களுக்கு எம்ஜிஆரா இருக்கிறதோட காட்டிலும் நான் சிவாஜியா இருந்து உங்களை பரலோகத்தை கொண்டு நான் மறந்தாலே மணி நம்பியாரா இருந்து உங்களை பரலோகத்தை கொண்டு போயிட சொல்லிட்டேன். எப்படி நீங்க புலிப்பீட்ல எம்ஜிஆரையும் பேசணும்? ஆண்டவர் தான் அந்த கிருபையை கொடுத்திருக்காரு. காதுல முக வரல, ஒப்பாய் மேல் முக வரல. அப்புறம் ஒரு 3 வாரத்துக்கு முன்ன நான் வந்து பாவத்தை பத்தி பிரசங்கம் பண்றேன். பாவத்தை அறிக்கை செய்து பாவத்தை விட்டுருங்கன்னு பிரசங்கம் பண்றேன். அப்படிதான் நினைக்கிறேன். பேஸ்புக்ல என்ன வரும், நம்ம பிரசங்கம் பண்ண நினைச்சு வருமே, கமெண்ட் பாஸ்டர் யுவர் பிரசங்கம் ஐ வெரி லைக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா காஸ்பல் பிரசங்கம் பண்ணுங்க. இதெல்லாம் காஸ்பல் கேட்காம சபையில வந்து உட்கார்ந்துருக்கு. என்னத்த உங்களுக்கு நான் காஸ்பல் இங்கிலீஷ்ல சொல்றேன் சார், சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்றாங்க. நான் எதுக்கு உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்? அவன் யாரு, விரும்பி பாம்பு குட்டின்னு சொன்னானே, அவன் சுவிசேஷம் சொல்ல. எனக்கு கோபம் தான், ஆனா இப்ப கேட்டுட்டு இருப்பாரு விடுதலையா. ஐயா இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை பாரு, ஏன்னா அவர்
அல்லேலூயா, அல்லேலூயா. அழியாதவர் இயேசு கிறிஸ்து நாமமே அழிவே அழிய மாட்டார். அல்லேலூயா. நம்பிக்கைக்கு ஏதும் இல்லாத போதும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணார் ஆபிரகாமுக்கு. அடுத்தது வாசிங்க சார். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இல்லாமல் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சபையில ஒரு ஆளுகிட்ட 100 வயசுல வந்து சொல்றாருன்னு வச்சுங்களேன். நான் அப்படி பார்க்கும்போது எனக்கு போல தான் கண்ணுக்கு வந்தார். 100 வயசுல சொல்றாரு. போல என்ன சொல்றாரு? சும்மா இருக்க ஆண்டவரே, நானே சில நேரத்தில் ஏதோ விசுவாசம் தான் விளையாடுறீங்க பாஸ்டர். நீங்க என்ன பாஸ்டர் ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க? தேவன் எப்படி தெரியுங்களா? இல்லாதவைகளை, நடக்காதவைகளை, காண முடியாததை செய்கிறதா நம்ம தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மட்டும் நடத்தின எலியாவின் தேவன் இனி உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நம்ம வந்து தேவன் இல்லாம இருக்கோம். அவன் 100 வயது ஆகி அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் சத்து போனது. இதுதான் நீங்க பார்க்கணும். அவனோட சரீரம் செத்து போச்சு. என்னாச்சு? என்னாச்சு? இன்னைக்கு கிட்னி அழிஞ்சாலும் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேது. நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம தமிழ் இனமா தமிழர்கள் மத்தியில கேன்சர் சொன்னா ஏதோ உலகமே அழிஞ்சு போன மாரி இப்படி எனக்கு வேற போன் அடிச்சுட்டு என்னாச்சு? எத்தனை கேன்சர் ஆண்டவர் என்ன பார்க்க வச்சிருக்காரு தெரியுமா? இப்படின்றதுக்குள்ள எல்லாம் தேவன் மாத்தி போடுவார். இப்ப வெளியே கேன்சர்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கு? காய்ச்சல் வந்துட்டு போதா அந்த மாதிரி தான் வெளியே உள்ளவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா சபையில் உள்ளதுங்க, நீ பாத்தியா? யார் சொன்னா? டாக்டர் இருக்கும் ஆனா இருக்காதுன்னு சொன்ன. அப்ப 2 வாரம் கழிச்சு கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அன்னைக்கு அழுது, நீ அழுந்தது இல்லாம என் நேரத்தை வர செலவு பண்ணிட்ட. அதுல வர நான் ஆண்டவரே இந்த இடத்துல நான் விசுவாசமா பேசணுமா, தீர்க்க தரிசனம் சொல்லணுமா, இல்ல ஜெபிக்கணுமா, நான் கேட்டுட்டு இருப்பேன். அவர் வாயை திறக்க மாட்டேன். நீ பேசு, உன் விசுவாசம் நீயே பேசி வர. இதை அழுந்துகிட்டு இருக்கோம். இதை நிப்பாட்ட வர முடியாது. ஏதோ பட்டனு ஆன் ஆஃப் எஸ் தட்டி இருக்கு, நிப்பாட்டு நில்லுன்னு இருக்கும், பாஸ் பண்ணியிருக்கேன். அதை அழுந்துட்டு சரி அழுவிட்டு நான் லவுட் ஸ்பீக்கர் வச்சுட்டு வேற வேலை பார்த்துட்டு இருப்பேன். பாஸ்டர் சவுண்ட் குறைஞ்சிச்சுன்னா தெரிஞ்சுங்க, நீங்க சீக்கிரம் போன வச்சிருங்க. பாஸ்டர் லாயம் பண்ண கூட அங்க இருக்கு, அவரு கேட்க விருப்பம். அதுக்குன்னு எல்லாத்தையும் நினைச்சுக்காதீங்க. லைன் போச்சுன்னா நான் என்ன பண்றது? அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம அவனுக்கு 100 வயதான போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும். இதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு 60 வயசு ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணாங்க. இங்கல்ல முக்கிய மாதாஜம் பிஎம் கால் பண்ண. பாஸ்டர் உங்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கணும். சொல்லுங்கம்மா. பாஸ்டர் இந்த மாதிரி நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறேன். என்னோட கர்ப்பப்பை வந்து கேன்சர். இப்போ டாக்டர் சொல்கிறாங்க அந்த கர்ப்பப்பையை வெட்டி எடுக்கணும். சரிம்மா. நான் என் பாஸ்டர்கிட்ட கேட்டேன். பாஸ்டர் நல்லா அட்வைஸ் பண்ணார். சரிம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு யாரும்மா என் நம்பர் கொடுத்தது? இல்லை, சோஷியல் மீடியாவில் உங்கள் நம்பர் பார்த்தேன், நல்ல ஒரு விசுவாசம் வச்சு உங்களுக்கு அடிக்க. சரி, ஓகே. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? 6 பிள்ளைங்க பாஸ்டர். சரி. எத்தனை பேர பிள்ளைங்கம்மா? 12 பேர பிள்ளைங்க பாஸ்டர். ஓகே. ஆடி ஆட்டம் என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சுலாமா? இது ஒரு காரியம் தானே செய்யலாமாம்மா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு தான் பாஸ்டர் இருக்காரு. எனக்கு தான் எங்கேயாச்சும் ஆப்ஷன் கொடுப்பாருன்னு சொல்லி உங்களுக்கு நான் கால் பண்ணேன். நான் சொல்கிறேன்,
கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவன் எந்த சூழ்நிலையிலும் பதற மாட்டான், பயப்பட மாட்டான். எடுத்த கர்ப்பப்பைய தேவனால் திருப்பி உண்டாக்க முடியும். உண்டாக்கி 100 வயசுல உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க முடியும். இன்னும் 40 வருஷம் இருக்கு, 60 வயசுல இருந்து 100 வயசு. தேவனால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு வார்த்தை கட்டளையிட்டார்னா அது அப்படியே நடக்கும். இன்னொரு அதிசயத்தை சொல்லட்டா, இயேசு எந்த மனுஷன் மூலியமா பிறக்கப்பட்டவரே இல்லை, அவர் தேவ ஆவினால் நிரப்பப்பட்டு பிறந்தவர். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம், எவ்வளவு ஒரு ஆச்சரியம். தேவனால் முடியாதது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை தேவன் மேல வச்சீங்கன்னா காணப்படாத காரியத்தை கூட கர்த்தர் செய்வார். நம்ம ஆண்டவரே தேவனை விசுவாசிங்க. சூழ்நிலைகளை கண்டு, மனுஷனோட வார்த்தைகளை கண்டு, மனுஷன் சொல்லுகிறது போல என்னாதீங்க. ஆமென். அதை காட்டிலும் தேவன் மேலான காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். மரித்து போன குழந்தை உயிரோடு எழுப்ப செய்கிற தேவன். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்று. தொடர்ந்து வாசிங்க. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். நீ சந்தேகப்படுறனா அது அவிசுவாசம். ஆமென். பசங்க பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே லூக்கா 2:52 சொன்னது போல ஞானத்தின் அறிவிலும் மனுஷனான தயவிலும் 4 விருத்தியாளு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன். வீட்டுக்கு போனானே இதுல களிமண் தான் இருக்கு அப்படின்னு அவங்க வீட்டுல உள்ளவங்க சொன்னாங்கன்னா இப்ப எது நிறைவேறும்? களிமண் நிறைவேறணுமா, லூக்கா 2:52 நிறைவேறணும்? நீங்க சொல்லாதீங்க, அவங்க அப்பா அம்மா சொல்லுங்க. ஏன்னா அவங்க தான் அறிக்கை செய்யறாங்க. தேவனும் அவரோட வார்த்தையினால இவனை ஞானியாய் மாத்த விரும்புறாரு. ஆனா தாய் தகப்பனும் என்ன பண்றாங்க, அவனுடைய செயல்களை பார்த்து தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடி அவங்க என்ன பண்றாங்க, லுக் டவுன் பண்றாங்க. அவனுடைய தேவன் தர நிறைவுகளை அவங்க தடை செய்யறாங்க. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயும் தேவன் வாக்கு பண்ணுகிறார். அதான் நம்ம தேவன் பயங்கரமானது. தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தொடர்ந்து 22-23. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கவனமா கேளுங்க, நான் முடிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை வைத்து அவனுடைய வாழ்க்கையில இருந்த அந்த விசுவாசத்தை தேவன் நம்மளுக்கு நன்மையாய் தந்திருக்கிறார். நீங்க ஆபிரகாம் விசுவாசத்துக்கு போல உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நீ ஆண்டவரை நம்புங்க, தேவனை விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில வருகிற எந்த காரியத்தையும் நம்புகிறத காட்டிலும், நீங்க பார்க்கிற விஷயங்களை நம்புகிறத காட்டிலும் உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்கு மேல் நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்மளை பெரிய பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. சிந்தையோடு எழுந்தோடமாய் ஆண்டவர் சமூகத்தில் திருவந்த ஆராதனைக்கு போறதுக்கு முன்பாய் தேவனை நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், தேவனை விசுவாசிக்கிற